வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இன்னைக்கு தமிழக அரசியல் குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து வேகமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல நேத்திக்கு அறிவு அவர்கள், ராப் சிங்கர் அறிவு அவர்கள் திடீர்னு தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி சடார்னு அவர் வந்து வெடித்து எழுந்து அந்த இடத்துல வந்து போராட்டத்துல வந்து ஈடுபட்டாரு. அவருடைய முழக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நீட் தேர்வை வந்து ஒழிக்கணும், தேவையில்லாம மாணவர்களை வந்து அடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவரு வெடித்து எழுந்து அந்த இடத்துல வந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியா முழக்கங்களை எழுப்புனது அந்த இடத்துல வந்து ஒரு வகையான அசாதாரண ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தியது. அதனால அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அறிவு அவர்களை ராப் சிங்கரை வந்து குண்டுகட்டாக தூக்கி ஒரு வாகனத்துல வந்து ஏத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், முக்கியமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் ஒரு பதிவு போட்டுட்டாரு. என்ன பதிவு போட்டாருன்னா, இந்த மாதிரி மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீட் தேர்வு எதிர்க்கிறவங்கள, முக்கியமா அறிவு போன்ற நபர்களை எப்படி நீங்க வந்து கைது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ட்வீட் போட்டாரு. பட் அடுத்த ஒரு விஷயம் சர்ப்ரைஸா நடக்குது. அறிவு அவர்களை வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தலைமைச் செயலகத்துல வர வச்சு அறிவு அவர்களை வந்து மீட் பண்ணி பேசியிருக்காரு. என்ன பிரச்சனை, ஏது, என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அந்த சமயத்துல வந்து ராப் சிங்கர் அறிவு அவர்கள் வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி நீட் சம்பந்தப்பட்டு டெல்லியில ஜந்தர் மந்தர்ல வந்து போராட்டம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க மாணவர்கள் வந்து அடித்து துன்புறுத்தப்படுறார்கள், காவல்துறை வந்து அவங்க மேல வந்து அத்துமீறி அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. நீட் எக்ஸாம் பத்தி சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருப்பதாக சில செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. பட் என்ன பேசியிருக்காங்கன்றது வந்து கிளியர் கட்டா தெரியல. பட் அறிவு அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது திடீர்னு தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நின்று முழக்கங்களை எழுப்பி அங்க வந்து ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்ணுது. இரண்டு விதமாக இந்த இடத்துல வந்து பேசிட்டு வராங்க. ஒரு பக்க தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அறிவு அவர்கள் வந்து பண்ணிருக்க கூடாது, சரி நீட்ல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் பக்கம் நிக்கிறாங்கன்னா டைரக்டா முதல்வரை பார்த்து பேசி இருக்கலாமே, இதற்கான விஷயங்களை வந்து முன்னெடுத்திருக்கலாமே. ஆனா எடுத்த உடனே அந்த இடத்துல வந்து முழக்கங்களை எழுப்பி ஏன் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தணும். சோ இந்த மாதிரி இந்தியா முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கிளறி விடணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல வந்து வெகுண்டு எழுந்திருக்காங்க அப்படின்ட்டு இவ்வாறான சர்ச்சை மிகுந்த பேச்சுகள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அறிவு அவர்கள் செய்தது கரெக்ட் தான்பா. அவர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காரு, ஐ மீன் அந்த மாதிரி பசங்க வந்து அடி வாங்கறத பார்த்து அவருக்கு மனசுக்கு ரொம்ப தாங்க முடியாம பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல அறிவு அவர்கள் செய்திருக்கிறது கரெக்ட் தான்பா அப்படின்னு இரண்டு விதமான பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு, விவாதங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிவிகே தரப்புல இருந்து இப்போ ஒரு போஸ்டர் வந்து போட்டுட்டாங்க. அதுல என்னன்னா, ராகுல் காந்தி இது போன்ற முக்கிய தலைவர்கள் வந்து டீடைன் பண்ணக்கூடாது, ஸோ அவர்லாம் ஒரு முக்கியமான தலைவர்கள், இவங்களெல்லாம் எப்படி போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ கடும் எதிர்ப்புகளை வந்து அந்த நீட் எக்ஸாமுக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணி ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த டீடைன் கைது செஞ்சாங்க இல்லையா, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு ஸோ டிவிக்கே இப்போ அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுதான் சரியான சமயம் நீட் எக்ஸாம் வந்து ரத்து செய்வதற்கு, ஸோ அதற்கான முன்னேற்பாடுகளை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ நிறைய பொலிட்டிஷியன்ஸ் இதை சார்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டா நிறைய போராட்டங்களும் வெடித்து எழுந்துகிட்டு இருக்கு. ஜந்தர் மந்தர்ல போராட்டம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த நீட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டு. ஸோ அதே மாதிரியான போராட்டங்கள் இப்போ தமிழ்நாட்டிலையும் ஆங்காங்கே இந்த சிஜேபி கட்சியினரும் மற்றும் பல தரப்பினரும் இப்போ போராட்டங்கள்ல வந்து ஈடுபட்டு வராங்க. சோ இதுதான் இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு ரிலேட்டடா நடந்திருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு சம்பவங்கள். இன்னொரு பக்கம் வந்து இங்க நம்ம நாட்டுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பற்றி ஒருமையில பேசியிருக்கக்கூடிய மார்க்கேண்டியன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ. ஸோ அவரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து அவரை வந்து நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை வந்து ஜாமீன்ல கூட்டு வரதுக்கு 50க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து போராடி இருக்காங்க. பட் அதை தாண்டியும் நீதிமன்றம் அவரை வந்து காவல்ல வைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து ஜட்ஜ்மெண்டா வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ ரீசெண்டா அவங்களுடைய மார்க்கேண்டியன் அவர்களுடைய மகன் வந்து பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா முடியல, அது வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலா மாறிடுச்சு. ஸோ நிறைய பேர் இதை வச்சு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மார்க்கேண்டியன் மகன் அவர்கள் வந்து ரீசெண்டா என்ன பேசியிருந்தாருன்னா, இந்த மாதிரி தமிழக முதல்வரை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய மகனே உங்க கூட இல்ல, நீங்க வந்து ஏன் எங்க அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அவருக்கு வந்து முதுகுவலி பிரச்சனை இருக்கு, சுகர் இருக்கு அப்படின்ட்டு இது போன்ற உடல் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு இங்கிலீஷ்ல பேசியிருந்தாரு, பாணியில பேசியிருந்தாரு. அது எல்லாத்தையும் பயங்கரமா ட்ரால் மெட்டீரியலா மாத்திட்டு வராங்க. பாருங்க இவர் வந்து தசாவதாரம் கமல் பல்ராம் நாயுடு மாதிரி இருக்காரு அப்படி இப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரால் மெட்டீரியலா இதை வந்து மாத்திட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க உங்களுடைய அப்பாவோட உடம்புல, ஸோ இவர் எப்படி தமிழக முதல்வர் விஜய் அவர்களை இந்த மாதிரி எலும்பெல்லாம் உடைச்சிருவோம், ஸோ இழுத்து போட்டீங்கன்னா கதவை அப்படின்ட்டு இவர் எப்படி பேசலாம் அப்படின்ட்டு தாவிக கட்சியினர் ஒரு சிலர் வந்து ஸோ அவரு மார்க்கேண்டியன் மகன் பேசக்கூடிய அந்த விஷயங்களுக்கு வந்து எதிர்வினை ஆட்சிட்டு வராங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சென்னை மேயர் பிரியா அவர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற சில கேப்ஷன்ஸ்ல சில வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது 90 புதிய டெண்டர்ஸை வந்து மறு ஆய்வு செய்யணும் அப்படின்ட்டு இப்போ அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்காங்க. ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு பிரிண்டர்ஸை வந்து வாங்கி தரணும் அப்படின்ட்டு அந்த ஒரு டெண்டர் வந்து விடப்பட்டிருக்கு. ஸோ சென்னை மேயர் பிரியா அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த டெண்டர் என்பது விடப்பட்டிருக்கான். அந்த டெண்டர்ல கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் கூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பிரிண்டர்ஸ் வாங்க. பட் டிவிகே அரசாங்கம்
அந்த டெண்டரை இப்போ அவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க டிவிகே அரசாங்கம். அதுல ஜஸ்ட் வெறும் 22 லட்சம் மட்டும் தான் ஆகியிருக்கான் அந்த பிரிண்டர்ஸ் எல்லாம் வாங்கி தருவதற்கு. பட் இவங்க எப்படி 60 லட்ச ரூபா இவங்க வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. இது ஏதோ ஒரு முறைகேடை வந்து குறிக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 90 டெண்டர்ஸ் வந்து விட்டுருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மறு ஆய்வு பண்ணணும், அதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு மறு ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ சமூக ஊடகத்துல சமூக ஊடகவாசிகள் வந்து ஒரு சிலர் வந்து இதை பற்றி பேசிட்டு வராங்க. ஸோ அதன்படி கூடிய விரைவில் இதை வந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருப்பியும் நம்மளுடைய சட்டமன்ற பேரவை என்பது கூடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஆகஸ்ட் மாசத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்படும் டிவிகே தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுல டிவிகே வந்து என்னென்ன வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்களோ அதை எல்லாத்தையும் ஒரு சிலதை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய பார்வை எல்லாமே அந்த 2500 எப்படா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் குடும்ப இல்லத்தரசிகளுடைய நோக்கம் என்பது இருக்கும் அப்படின்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நம்மளுடைய தமிழக முதல்வர் டிஎன்பிசி எக்ஸாம் சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட சேர்ந்து ஒரு ஆலோசனை வந்து மேற்கொண்டிருக்காரு தலைமைச் செயலகத்துல. அதுல வந்து டிஎன்பிசி சார்ந்து நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேகன்சி எல்லாத்தையும் நீங்க எப்படி ஃபில் பண்ண போறீங்க, அதை எப்படி முறையா நடத்த போறீங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஆலோசனைகள் வந்து பண்ணப்பட்டு இருப்பதாக சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய ஆஃபீஸ் தலைமைச் செயலகத்துல வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, அதை வந்து 10th ஃப்ளோருக்கு வந்து மாத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய அந்த ரூம், தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு. விஜய் அவர்களை வந்து பார்ப்பதற்கு நிறைய பிரமுகர்கள், நிறைய செலிபிரிட்டிஸ் அப்படின்ட்டு முக்கியமான நபர்கள் வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரே போல நிக்க முடியல அந்த ரூம்ல. ஸோ அதனால மிகப்பெரிய ஒரு ஹாலாக, மிகப்பெரிய ஒரு ரூமாக அவருக்கு வந்து வேணும் அப்படின்றதுக்காக 10th ஃப்ளோர்ல அவருடைய ரூமை வந்து மாத்த போவதாக சில செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அபிஷியல் கிடையாது, பட் இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது கூடவே என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஜோசியத்துல வந்து நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா. ஸோ அவருடைய ஜோசியர் அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பேர் சடனா ஞாபகம் வரல. அவர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சொன்னதாக, என்ன சொன்னதாக, இப்ப இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறையில இருக்கக்கூடிய அந்த வழி வந்து வாஸ்துபடி சரியா இல்ல, நீங்க வந்து 10th ஃப்ளோர் போயிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சிறப்பாக அமோகமாக இருக்கும் அப்படின்ட்டு அவரு சொன்னதாக. அதனாலதான் விஜய் அவர்கள் வந்து இப்போ மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அன்அபிஷியலா இந்த மாதிரி நியூஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா. பட் எது உண்மைன்றது நம்மளுக்கு தெரியவில்லை. இப்போ ரீசெண்டா பெரம்பூர்ல வந்து விஜய் அவர்கள் வந்து ஆஃபீஸ் தொடங்கி வச்சிருந்தாரா. ஸோ பெரம்பூர் தொகுதிக்கான அந்த டிவி ஆஃபீஸை வந்து திறந்து வச்சிருந்தாரு. அங்கிருந்து இப்போ ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் வந்து சூப்பர்ன்ட்டே சொல்ல முடியுங்க. ஏன்னா ஆப்ல வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. அப்படி ரிஜிஸ்டர் ஆன அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும், அந்த புகார்களை பெற்றுக்கிட்டு அது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சுட்டு, ஸோ நிவர்த்தி செய்திருக்கக்கூடிய அந்த வெற்றிகரமான அந்த கவுண்ட்ஸை வந்து இன்னொரு பக்கம் போறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர், இன்னொரு பக்கம் அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்காங்கன்னா, அது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு ஃபினிஷ்டு ப்ராசஸ் ஆன அந்த கவுண்ட்ஸையும் ஒரு பக்கம் போறாங்க, ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆன இன்னொரு கவுண்ட்ஸையும் போறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவலா இருக்கு. இது எல்லா மாவட்டத்திலும் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஸோ ஆப்லன்னு சொல்லும்போது ஈஸியா நம்மளோட மொபைல் போன்ல இருந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பதிவு பண்ணலாம், மாற்று கருத்து கிடையாது. ஸோ இவ்வாறான விஷயங்கள் வந்து ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பாய் நண்பர்களே.